ஃபெபி முடி. உங்கள் வீட்டில் யாருக்காவது கோல்டன் ரிட்ரைவர் இருந்தால் நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். என் மண்டை ஃபுல்லாக அடிக்கடி வெள்ள முடி ஆகிடுது. பட் எனிவேஸ், ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். வத்தி பெட்டி வத்தி பெட்டி நீ ஒரு வெத்து வெட்டி, வத்தி பெட்டி வத்தி பெட்டி நான் ஒரு வெத்து வெட்டி. எம்மாடியோ இங்கே பாரு, லூசு 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 லூசு. இதுக்கு மேலே ஐயோ நல்லா வெள்ளை அடிச்ச பன்னிக்குட்டி மாதிரி இருக்கேன். என் மூஞ்சி நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க. நைட்டு உங்கள் எல்லாரையும் வந்து நான் பயமுறுத்துவேன். அதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக பயமுறுத்துவேன். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. என்னோட நேம் கீர்த்தி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ 5 minutes கிராஃப்டோட பியூட்டி ஹேக் மேக்கப் ஹேக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் சீரியஸ்லி இதுக்கு முன்னாடி போட்ட 2 பார்ட்டுமே ரொம்ப சூப்பராக செம ஹிட்டுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு வீடியோ 5 lakh+ வியூஸ் போயிடுச்சு. எல்லாரும் சொல்லியிருந்தீங்க அடுத்து நிறைய பண்ண சொல்லி. பட் நிறைய பண்ண ரெப்பிட்டேட்டிவாக போர் அடிக்குங்கிறதுனால தான் நான் நிறைய பண்ண விரும்பல. ஸோ ஹியர் அண்ட் தேர் அப்பப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு more than 7 hacks என்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய ஹேக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். எதெல்லாம் ஒர்க் ஆகும்னு தெரியல. ஆக்சுவலி நான் முடிஞ்சால் இந்த மேக்கப் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி போட்டிருந்தேன் இதே மேக்கப்போடு நான் வெளியே போவேன். பட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடவுளுக்கு தான் வெளிச்சோம். ஸோ எனிவேஸ் எல்லாம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் சேம் டைப் ஆஃப் கேம்ஸ் விளையாடி போர் அடிக்குது. எல்லாருமே ஒரே மாதிரி கேம்ஸ் தான் இப்போ விளையாடிட்டு இருக்கோம், இந்த தாயம் அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு கேம் இருக்குது. இது ரொம்ப ஒரு சில்லறத்தனமாக இருக்குன்னு சொன்னால் ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது. நம்ம வந்து இந்த சின்ன வயசுலலாம் நான் விளையாடுவேன், இந்த ஜம்ப் பண்ணி மேலே போகிற மாதிரி இந்த மாதிரியான கேம்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடி கூட நம்ம மணி வின் பண்ணலாம். நிஜமாக அது ஒரு பெரிய விஷயம். டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 லிங்க் இருக்குது, ஒன்று ஆண்ட்ராய்டுக்கு, ஒன்று iOSக்கு. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸர், இந்த சாம்சங் அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் iOSோட லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய செலவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது, அதை நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெறும் ஃபவுண்டேஷன் போட்டு மறையலைன்னா ஃபவுண்டேஷனோட கொஞ்சம் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதை அங்கே போட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஃபவுண்டேஷன் போடும்போது அவங்க கட்டி பெருசாக இருந்தது. அடுத்து பவுடரில் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்குள்ளே அவங்க கட்டி கொஞ்சம் சின்னதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஃபவுண்டேஷன் போட்டு கட்டி கூட குறையுமா? வெரி குட், யூனோ. எனிவேஸ், ஸோ அதுக்கு வந்து நான் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து சுகரோட ட்ராப் த சிரம் Drop the base serum foundation. பேர் கூட தெரியல, நானும் இதுக்கு வீடியோ எடுக்கிறேன். பட் எனிவேஸ், ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இது அவ்வளோ ஃபுல் கவரேஜ் அப்படி கிடையாது, ஓரளவு கவரேஜ் தான் கொடுக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக இந்த ஃபவுண்டேஷன் நான் ஒரு ட்ராப் விட்டுக்கிட்டேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் புதுசாக ஒரு காம்பேக்ட் பவுடர் சொரண்ட வேண்டாம்னு சொல்லி ஆல்ரெடி என்கிட்ட உடஞ்சிருக்க ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டேக் ஒர்க்கோட காம்பேக்ட் பவுடர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து நான் இந்த ஃபவுண்டேஷனையும் பவுடரையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம ஃபவுண்டேஷன் மட்டும், அந்த சிரம் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் தின்னாக இருந்தது. ஸோ இதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபவுண்டேஷனை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது வந்து நம்மளுடைய இந்த பிம்பிளை மறைக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டெப் பண்ணலாம். ஓகே, இது வந்து அவங்க வீடியோவில் காட்டின மாதிரி தான் வருது. கொஞ்சம் இது மட்டும் மேலே எழும்பி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது மறையலை. இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷனையும் பவுடரையும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இதை வந்து நம்ம போடுவோம். ஆக்சுவலி கொஞ்சம் மறையிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ட்ரை பண்ணுவோம். இங்கே எனக்கு ஒரு பெரிய பிம்பிள் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் இந்த பவுடர் கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது. சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணது ரொம்ப லைட் ஷேடாக வந்துடுச்சு. அது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இது அவ்வளோவா ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நார்மலாக வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கன்சீலர் வந்து கொஞ்சம் டாட் வச்சு பிளெண்ட் பண்ணாலே வந்துடும் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பவுடரை நம்ம கஷ்டப்பட்டு தேய்ச்சி சொரண்டி அதை உள்ளே கொட்டி அதை மிக்ஸ் பண்ணி அதுக்காக இப்படி ஒரு ஸ்டைலான ஒரு பேலட்டெல்லாம் யூஸ் பண்ணி எதுக்கு வம்பு? ஸோ நம்ம கன்சீலரே போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஹேக் வந்து
அவ்வளோவா பிடிக்கல. மேபி நீங்கள் யாராவது வெளியே போகிறீங்க, அந்த டைமில் உங்கள்கிட்ட ஃபவுண்டேஷன் பவுடர் மட்டும் தான் இருக்குது, அந்த டைமில் மறைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கலாம். பட் எனக்கு ஆனஸ்ட்லி வந்து இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நான் நார்மலாக ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு இந்த மாதிரி ஸ்பஞ்சு வச்சு பிளெண்ட் பண்ணாலே எனக்கு வந்து பிளெண்ட் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் பவுடரை இதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரியான விளையாட்டு விபரீதங்கள் எதுவுமே நான் பண்ண விரும்பலை. ஸோ இதுக்கு வந்து மார்க் வந்து கேட்டிங்கன்னா ஒரு 6 மார்க்ஸ் கொடுப்பேன். அடுத்தது வந்து ஃபவுண்டேஷனுக்கான ஹேக் என்னன்னு பார்க்கலாம். that's better அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷன் நம்ம மூஞ்சில் போட்டால் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, உங்ககிட்ட வேறு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஷேட் இல்லை அப்படின்னா கூட இந்த லிப்ஸ்டிக் அவங்க யூஸ் பண்ணுறது ரெட் லிப்ஸ்டிக் அண்ட் ஒரு மரூன் லிப்ஸ்டிக் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி ஒரு ட்ராப் விட்டு அதை மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் அது வந்து டோன் டவுன் ஆகுது, கொஞ்சம் டார்க் டோன் ஆகுது. ஸோ உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு நல்ல கவரேஜான ஃபவுண்டேஷனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். இது ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன். இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ராம் வந்து என் பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க, NC20 ஷேட் கொடுத்தாங்க. அதை நான் போட்டேன்னா அப்படியே புதக்குழியிலேருந்து எழுந்து வந்த பூதம் மாதிரியே இருப்பேன். ஸோ அது தயவு செஞ்சு நம்ம போட வேண்டாம். அதனால இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே சேம் ஸ்டைலான ஒரு பேலட்டில் எடுத்துக்கோங்க. தீஞ்சு போன ஒரு பவுல் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து வீடியோவில் காட்டலாம்னு நினச்சேன். பட் அதை பார்த்து நிறைய பேர் என்னை காரி துப்புவீங்க அப்படிங்கிறதுனால இந்த பேலட்டை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். வத்திப்பட்டி நான் உங்களுக்கு என்னோட வேறு கேமராவில் எடுத்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எப்படி மெல்ட் பண்ண போகிறேன்னு. என்கிட்ட லைட்டர்லாம் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ வத்திப்பட்டி இருக்குது, இதை வச்சு நம்ம மெல்ட் பண்ணலாம். லிப்ஸ்டிக்கை முகத்தில் போட்டால் என்ன ஆகும்லாம் எனக்கு தெரியல. என்னோட முகத்தை தான் நான் ஒரு எலி ஆக்கிட்டேனே எல்லாத்துக்கும் ட்ரையல் பண்ணி. ஹே மேன், கமான் மேன், ஹெல்ப் மீ மேன். பற்ற வைக்காமே நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி அது வரும்? ஃபெயில் நம்பர் 1. ஓகே ஒரு சொட்டு ரெட்டு விழுந்துருச்சு. ஒரு சொட்டு ரெட்டு விழுந்துடுச்சுடா கொய்யால. தீபாவளி தலை தீபாவளி. சூப்பர். ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டோம். இப்போ வந்து இதை கலக்கலாம். கை வைக்கலாமா? என்னடா இது? எபிக் ஃபெயில் இது. உங்க மூஞ்சில போடு, சூப்பரா இருக்கும். நல்ல செக்கச்சவேல் ஆயிடுவேன். பலன்னு செவந்து போய் இருக்கணுமா? லிப்ஸ்டிக் ஊத்துங்க. லிப்ஸ்டிக் உங்க ஃபவுண்டேஷன்ல கலந்து போடுங்க. இதுக்கு வந்து நான் 4 வத்தி குச்சியை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். கலர்ந்து போகக்கூடாது. அதனால என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேக் ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் இதில் ஊற்றுவோம். மேபி இன்னும் டார்க் மரூன் ஷேட் அவங்க எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. பட் இப்படி ஒரு டார்க் மரூன் ஷேடை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னோட ஷேடு ஃபவுண்டேஷனே வாங்கிடுவேன். ஓகே, நான் நிறைய ஆட் பண்ணிட்டேன் ஃபவுண்டேஷன். பட் எனக்கு இதுதான் வந்துச்சு. என்னடா இது? பிங்க் மேக்கப். உனக்கு கரகாட்டம் தெரியுமாடே? அவங்க கூட கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாங்களே. இந்த பிங்க் கண்ணத்துல மட்டும் தான் போட்டிருப்பாங்க. என்ன மூஞ்சி ஃபுல்லா பிங்க் போட வச்சுட்டாங்களே. அவங்க ஆக்சுவலா கிளியரா சொல்ல கூட இல்லை நம்ம வந்து லிப்ஸ்டிக்கை தான் மிக்ஸ் பண்ணணுமா இல்லை எதுவும் டார்க் கலர் கன்சீலர் எதையும் மிக்ஸ் பண்றாங்களான்னு. பட் அது பார்க்கறதுக்கு ஒரு ரெட் அண்ட் மரூன் ஷேட் லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருந்தது. என்னோட மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். பட் அவங்க காட்டினது வச்சு ஒரு காமனரா நான் ட்ரை பண்ணும்போது நான் இப்படிதான் இருக்கேன். குருவாயிரப்பா. ஸோ மூடிட்டு நான் வந்து நார்மல் ஃபவுண்டேஷனே என்னோட ஃபேஸில் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் அடிக்கடி ஆஞ்சநேயர் வேஷம் போடுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆஞ்சநேயர் வேஷம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா கொஞ்சம் போய் அந்த வீடியோ பாருங்க தயவு செஞ்சு. நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு மேலே நான் நல்லா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு இந்த பிங்க் கலர்லாம் சரி பண்ணலாம்னு நினச்சேன். பட் எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த ஹோல் மேக்கப் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. எனிவேஸ் நான் இந்த மேக்கப்போட வெளியே போகணுங்கிற அந்த கனவை கை விட்டுட்டேன். ஓகே, அடுத்த ஹேக் பண்ணலாம். ஓகே, எனிவேஸ் இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கன்சீலர்னு எதுவும் அவங்க போட சொல்லலை. கான்டோர் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ட்வீசர்ஸ் வச்சு நோஸ் கான்டோர் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் ட்வீசர்ஸ் வச்சு பண்ணுறதுல வந்து கொஞ்சம் 5 மினிட்ஸ் கிராஃப்ட்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கேர்ள் தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி இந்த பேலட்டில் இருந்து டார்க் ஷேட் எடுத்துக்கிறேன். வாயை நான் அப்படி வைக்கலன்னா தான் அதிசயம். ஓகே, நல்லா தண்டவாளம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஓகே, ஓரளவுக்கு வந்திருக்கு. நம்ம நார்மலாக நோஸ் கான்டோர் பண்ணால் கூட இப்படி நல்லா வளைஞ்சு பாம்பு மாதிரி போகும்.
இது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்திருக்கு, நோஸ் கான்டோர் ஆயிருக்கு. ஓகே தான். ஆக்சுவலி போன ஹேக்குக்கு நான் மார்க் கொடுக்க மறந்துட்டேன். அதுக்கு வந்து நான் 1 மார்க் தான் கொடுப்பேன், எனக்கு வரல அப்படிங்கிறதுனால. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் வந்து சுத்தமாக இப்படி கையில் எடுத்தோ இல்லை ப்ரஷில் போட தெரியாதவங்க இப்படி எடுத்து டக்குன்னு போட்டுடலாம். பட் ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து இப்படி குழி ஓட்டெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய கான்டோர் கிட்டில். ஸோ அது ஒன்று தான் ஒரு மோசமான விஷயம். மற்றபடி ஓகே தான். நெக்ஸ்ட் ஹேக்குக்கு போயிடலாம். பாதாம் 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 பாதாம். இது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. வாவ். ஸோ பாதாம் இருக்குது, வத்திப்பட்டி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொளுத்தி போட போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இதுலேருந்து இந்த என்னடா ஒன்றுமே வரல. இப்போ அவங்க யூஸ் பண்ண தீப்பெட்டி வேறன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கே டவுட் ஆயிடுச்சு, உண்மையாவே இதுல வர்றது வந்து அந்த ஆமண்டில் இருக்கிற கறி தான் வருதா இல்லை இந்த ப்ரஷ்ல ஆல்ரெடி ஒட்டி இருந்த என்னோட ஐஷேடோ வருதான்னு தெரியல. பட் எனிவேஸ் ஓரளவுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் வொர்த் அ ட்ரைன்னு சொல்லலாம். நல்லா தான்டே பற்ற வைக்கிறேன், ரொம்ப பழக்கமும் பற்ற வச்சு. ஓகே டே, வருதுடே, ஒர்க் அவுட் ஆகுதுடே. ஆக்சுவலி ஒர்க் ஆகுதுடே. இதுலயே நான் ஒரு ஹேக் சொல்லட்டா? இதுலயே கோகனட் ஆயில் நீ வந்து கலந்து தேய்ச்சனா இன்னும் நிறைய வரும். கோகனட் ஆயில கலந்து தேய்ச்சி நான் அப்படியே எரிஞ்சு செத்து போயிடணும்னா உனக்கு. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இதை நான் ஒரு ஹேக்காக கன்சிடர் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வந்து ஏதோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த டைமில் கண்டிப்பாக மோஸ்ட்லி வத்திப்பட்டி இருக்கும், இல்லை பக்கத்தில் எங்கேயாவது கூட கிடைக்கும். ஸோ பாதாம் நம்ம பேக்கில் நிறைய பேர் கேரி பண்ணுவோம். ஸோ கேரி பண்ணாதவங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் யாராக இருந்தால் கொளுத்திடுங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் பாதாமை பற்ற வச்சு நீங்கள் ஐப்ரோ பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் அதுலேருந்தே எடுத்து கொஞ்சம் ஐஷேடோ கூட போடலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக போட்டு நீங்கள் ஸ்மோக்கி ஐ மாதிரி லைட்டாக பண்ணலாம். 8 மார்க்ஸ் கொடுப்பேன். 2 மார்க் கூட ரெடியூஸ் பண்ணுறதுனா எல்லார் கையிலையும் ஆமண்ட்ஸ் எப்பவுமே இருக்காது. பட் மற்றபடி இது ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்காக 8 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஒரு சூப்பரான ஹேக். அடுத்தது ஐலாஷோட இந்த கிட்டு. ஆல்ரைட். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு கட் க்ரீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஐஷேடோ பேஸ்னு சொல்கிறாங்க. நம்ம கம்ப்ளீட்டான ஒரு ஐஷேடோ பேஸ் வேணும்னா நம்ம கையிலேயே போட்டுக்கலாம். பட் கட் க்ரீஸ் தான் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ அதுக்கு நமக்கு தேவை ஐலாஷ் ஒட்டுற அந்த டப்பா, அதுக்கப்புறம் ஒரு கன்சீலர். ஸோ அதை நம்ம ரெடி பண்ணலாம். ஆல்ரைட், இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ கொஞ்சம் நிறையவே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்ணில் இப்படி வைக்கலாம், இந்த கட் க்ரீஸ் மாதிரி. ஓகேப்பா, ஆக்சுவலாக வருது. பட் இந்த கட் க்ரீஸோட நம்ம சுத்த முடியாது, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை எப்படி பிளெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கட் க்ரீஸ் போடணும், கொஞ்சம் டிஃபைன்டான ஒரு மேக்கப் வேணும், உங்களுக்கு சுத்தமாக கையில் போட வரல, ஜிகு 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 ஜிகுன்னு வருதுன்னு சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு 7 மார்க்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஓரளவுக்கு ப்ரிசைஸாக வந்துச்சு, கொஞ்சம் நம்ம டச் பண்ணால் போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே, நல்லா தான் இருக்குது. அதுவும் ஒரு ஹேக் மாதிரி தான் இருக்குது. நம்ம அடுத்த ஹேக்குக்கு போயிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம லிப்ஸ்டிக் ஹேக் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த பல்லில் ஆகுறது எல்லாருக்குமே ஆகும். நம்ம க்ரீமியான லிப்ஸ்டிக் போட்டால் பல்லில் ஆகும். ஆனால் அவங்க மனசாட்சியே இல்லாமல் காஞ்சரிங் படத்தில் வர மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் எனிவேஸ் நம்ம வந்து ஒரு க்ரீமியான லிப்ஸ்டிக்கை லிப்ஸில் போட்டு நார்மலாக பேசி பார்ப்போம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தொடச்சிட்டு மறுபடியும் லிப்ஸ்டிக் போட்டு அவங்க பண்ணதை பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கு நான் வந்து ஸ்டேக் ஒர்க்கியோட இந்த மினி லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப ஒரு க்ரீமியான லிப்ஸ்டிக் தான், அதை சேர்ந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும். அதனால இது எடுத்திருக்கேன். ஓகே, நான் இந்த லிப்ஸ்டிக் ஃபுல்லாக போட்டேன். இப்போ அப்படியே கொஞ்சம் நம்ம பேசுவோம். சரி, ஓகே, அப்புறம் சொல்லுங்கள், வீட்டில் தாத்தா பாட்டியில் எப்படி இருக்காங்க, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னா சரி வீடியோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நான் சீக்கிரமாக அடுத்த வேலையை பார்த்துடுறேன். ஸோ கொஞ்ச நேரம் நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பார்க்குறேன். என்ன பொழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே, நான் ஆக்சுவலி ரொம்ப நேரம் பேசிட்டேன். எனக்கு ஆனால் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. சும்மா நம்மளே உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கிக்கலாமே. வெரி குட். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ தான் நான் அழகாக இருக்கேன். வா, எனக்கு இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. நான் எங்கேருந்து இதுக்கு இந்த ஹேக்கை வேறு பண்ணுறது? பட் சும்மா நம்ம பண்ணுவோம் அதையும். ஓகே, கை ஃபுல்லாக லிப்ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இது உண்மையாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஹேக் தான். நம்ம உள்ளேருந்து இப்படி எடுக்கும்போது இந்த இன்னர் சைடில் இருக்க லிப்ஸ்டிக் எல்லாமே வெளியே வந்துடும். பட் யூஸ்வலாக நான் வந்து லிப்ஸ்டிக் அப்படி உள்ளெல்லாம் அவ்வளோ போட மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு நார்மலாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆனால் இது எவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மாலில் இருக்கோம்னு வைங்களேன், அந்த டைமில் இப்படி பல்ல லிப்ஸ்டிக் ஆகுது. அந்த டைம் எல்லாரும் பார்க்கும்போது இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்?
ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ எனிவேஸ் இந்த ஹேக்குக்கு வந்து இது ஒர்க் ஆகுது, பட் கொஞ்சம் க்ரோஸாக இருக்குது, அவ்வளோதான் ஒரு விஷயம். ஸோ அதனால இதுக்கு நம்ம மேபி வந்து ஒரு 6 மார்க்ஸ் வேணால் நம்ம கொடுக்கலாம், ஏன்னா இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ வெரி குட். மூஞ்சை பார்க்குறதுக்கே நான் வந்து சைத்தான் கி பச்சி மாதிரி இருக்கேன். அடுத்த ஹேக், நான் லிப்ஸ்டிக் எல்லாம் தொடச்சிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக் போடும்போது இந்த சைட்லலாம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் பின் வேணும். ஓகே, ஸோ ஹேர் பின் இருக்குது. இந்த ஹேர் பினை வந்து நல்லா நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வாய் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள், நான் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன், மறந்துட்டேன். இது வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் போல இருக்கு. அவங்க மட்டும் எப்படி ஈஸியாக போட்டாங்க. பிக் ஃப்ளாப். மறுபடியும் ட்ரை பண்றேன். ஐயோ, எனக்கு சுத்தமா இது ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலி இதை கரெக்டா வைக்கிறதுக்கு நம்ம ஒரு PhD கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வைக்கிறதுக்கு நீ அப்படியே வச்சிட்டு. ஓகே, நான் இந்த பக்கம் பண்றேன், எனக்கு அந்த பக்கம் வரல. நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க. பசங்களா நல்லபடியா படிச்சுக்கணும். ஓகேவா? சார்லி சாப்ளின் மீச மாதிரி இருக்கு. ஆமாண்டே, ஆனா அந்த பொண்ணுக்கு மட்டும் நல்லா வருது. ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஹேக்கை நீங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு பண்றதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட கத்துக்கலாம். ஓகே, நான் இந்த கோலத்தோட வெளியே போலங்கிறதால இப்போ லாஸ்ட் மினிட்ல ஒரு ஹேக் ஒன்று நான் எடுத்திருக்கேன். இந்த மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஹேக். அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து நான் பார்த்தேன் டிக்டாக்லேயோ இதுலேயோ கூட நிறைய இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபன்னாக என்னமோ வந்துட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன் இப்போ இல்லை முன்னாடி. ஸோ மைசெல்லா வாட்டர், காட்டன் பேட் ரெண்டும் தான் நமக்கு வேணும். அது வந்து காட்டன் பேடில் ஊதுனா இந்த ஃபோம் மாதிரி வருது, நுர மாதிரி வருது. அதை எடுத்து மூஞ்சில் தேய்ச்சிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மைசெல்லா வாட்டரை காட்டன் பேடில் ஊற்றிக்கவும். இப்போ ஊதவும். ஒன்றுமே வரல. ஒண்ணுமே வரல. ஃபுல்லா வருமே, இப்படி வந்துச்சு அவளுக்கு. அப்படி கிழிஞ்சு போச்சுடே. ஓகே, எனக்கு இது ஒர்க் ஆகல. நீங்க கண்டிப்பா உங்ககிட்ட மைசெல்லா வாட்டர் இருக்குன்னு சொன்னா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு இது ஒர்க் ஆகல, மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஏன் இன்னைக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. பட் எனிவேஸ் நம்ம அப்படியே தொடச்சிடலாம். ஓ மை காட், இந்த நிலைமையில தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பாய் சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு மெமரபிள் வீடியோவாக இருக்கும். ஓகே, எனிவேஸ் உங்க எல்லாருமே நான் பார்க்குறேன். Until then it's bye from Keerthi. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் ஹேக் எதுன்னு சொல்லுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஹேக் எதுவும் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா அதையும் சொல்லுங்க. நான் எவ்வளோ கேவலமான எந்த ஹேக்கை பண்ணியிருக்கேங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ நான் உங்க எல்லாருமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then it's bye from Keerthi. Bye.